அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கணக்கு எடுத்துக்காட்டு 7.22. ஒரு உள்ளீடற்ற பித்தளை கோளத்தின் உள்விட்டம் 14 சென்டிமீட்டர், தடிமன் 1 மில்லிமீட்டர் மற்றும் பித்தளையினுடைய அடர்த்தி 17.3 கிராம் பை கன சென்டிமீட்டர் எனில் கோளத்தினுடைய நிறையை கணக்கிடுக. ஒரு உள்ளீடற்ற பித்தளை கோளத்தினுடைய உள்விட்டம் கொடுத்துட்டாங்க. உள்விட்டம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர், அதனுடைய தடிமன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர். இப்போ இந்த பித்தளை கோளத்தினுடைய அடர்த்தி ஒரு கன சென்டிமீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.3 கிராம் அப்படி கொடுக்குறாங்க. இப்போ கோளத்தினுடைய நிறை கேட்குறாங்க. தீர்வு இப்போ நம்மளுக்கு உள்ளீடற்ற கோளம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வெளியாரம் மற்றும் உள்ளாரம் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் என்பன முறையே உள்ளீடற்ற கோளத்தின் சொல்லலாம்னா வெளி உள்ளாரம் அப்படின்னு சொல்லலாம். உள்ளாரம் என்க. நம்மளுக்கு கொடுத்துருக்க தகவல்லேருந்து உள்விட்டம் கொடுத்துருக்காங்க. உள்விட்டம் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா உள்விட்டம் எவ்வளோ 14 சென்டிமீட்டர். இப்போ எனக்கு விட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டத்தில் பாதி தான் என்னென்னு சொல்லிடுவோம்னா ஆரம். அப்படின்னு இப்போ ஆர் ஈக்குவல் டு 14 டிவைட் பை 2, 4 2 7 2 14. அப்படின்னு இப்போ ஆர் உள்ளாரம் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். இப்போ எனக்கு தடிமன் கொடுத்துருக்காங்க. தடிமன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர். இந்த மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10 மில்லிமீட்டருங்கிறது என்னது 1 சென்டிமீட்டர். அப்படின்னு இப்போ எப்படி எழுதலாம்னா 1/10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்ன வேணும்? வெளியாரம் வேணும். இப்போ வெளியாரம் அப்படிங்கிறப்போ வெளியாரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்குது. வெளியாரத்தை நம்ம என்ன சொல்லிக்கோம்னா கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் டி அப்படின்னு சொல்லலாம். ஸ்மால் ஆரோட வேல்யூ 7 ப்ளஸ் டீனுடைய மதிப்பு 1/10. இப்போ நான் 10 அப்படிங்கிறத எல்சிஎம் எடுக்கிறேன். நிச்சயமாக இப்போ 7 × 10 என்ன வந்துடும்? 70 + 1. இப்போ அதை ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71 டிவைட் பை 10. இப்போ அடிக்கலாம். 1 10 10, 7 10 70, பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. இப்போ 1 10 அடிபடுமா? வராது, வாய்ப்பில்லை. இப்போ புள்ளி வச்சு இப்போ 1ஓட 0 சேர்த்தோம்னா 10ன்னு வரும். 1 10 10. இதுலேருந்து என்ன ஆயிடுச்சு? வெளியாரம் 7.1 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த உள்ளீடற்ற கோளத்தினுடைய நிறை கேட்டிருக்காங்க. இப்போ உள்ளீடற்ற கோளத்தின் நிறை வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு ஈக்குவல் டு 4/3 பை இன்டு r³ மைனஸ் r³ கன அளவுகள் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ 4/3 இன்டு பையனுடைய மதிப்பு 22/7, ஆர் கேபிட்டல் ஆரோட வேல்யூ 7.1 த ஹோல் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 த ஹோல் கியூப். ஸோ இப்போ 4 × 22 பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88 டிவைட் பை 3 × 7, 7.3 தான் ஹோல் கியூப் அப்படிங்கிறப்ப இதை மல்டிப்ளை பண்ணும்போது 357.91 மைனஸ் 7 கியூப் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 343. இப்போ 88 டிவைட் பை 3 × 7 × 357.91 343 கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 14.91 அப்படிங்கிறது வரும். இப்போ அதை அடிக்கலாம். 1 7 7 14 புள்ளி வச்சுருவோம். 1 7 7 மிச்சம் எவ்வளவு? 2 3 7 21. அதை அடிக்கலாம். இப்போ 2ல் அடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அடிக்க முடியுமா? முடியாது. இப்போ 3 அடிக்கிறோம். இப்போ 0.73 21 அப்படின்னு சொல்லலாம். 1 3 3. 88 × 0.71 இதை பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 62.48 அப்படிங்கிறது வரும். வந்து என்னென்னா கன அளவு. ஸோ அதனால் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கன சென்டிமீட்டர் பித்தளையின் அடர்த்தி. ஒரு கன சென்டிமீட்டர் பித்தளையினுடைய அடர்த்தி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. பித்தளையினுடைய அடர்த்தி எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 17.3 கிராம். எனக்கு அந்த பித்தளையினுடைய நிறை கேட்குறாங்களா? இப்போ எனக்கு மொத்த நிறை வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. மொத்த நிறை ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்முலா பாருங்கள். மொத்த நிறைங்கிறது என்னது? அடர்த்தி இண்டு கன அளவு. ஸோ இது எப்படி எழுதலாம்னா அடர்த்தி இண்டு கன அளவு அப்படின்னு சொல்லுவோம். அடர்த்தி இண்டு கன அளவு. இப்போ அடர்த்தி எவ்வளோ? 17.3 இண்டு கன அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62.48 அப்படின்னு சொல்லிடுவோம். இதை பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080.90 நிறை அப்படிங்கிறதுனால கிராம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ இந்த உங்களுக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா
அந்த கோலத்தினுடைய நிறையை கணக்கிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிறை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலத்தின் நிறை ஈக்குவல் டு 1080.90 கிராம் அப்படிங்கிறது இந்த கொஸ்டின்